இப்போ புதுச்சேரி வெற்றி கழகத்துக்கு போவோம். புதுச்சேரியில் வெற்றி கழகம் இல்லை, தமிழர் இருக்கும் பக்கத்தில் தமிழக வெற்றி கழகம் தான். அங்கேயும் ஏன் புதுச்சேரியில் இப்போ ரோட் ஷோ பண்ண பர்மிஷன் கேட்டீங்க? இந்த புதுச்சேரிக்கு படையெடுக்க காரணம் என்ன? முதல் விஷயம், புதுச்சேரியில் ஒரு கவர்மெண்ட் இருக்குது. அந்த கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் செயல்திறன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கட்சி வளர்ந்து வருது, அந்த கட்சி ஒரு ஈவெண்ட் பண்ணணும்னு கேட்டால் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கொடுத்து பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அருகதை இருக்குது. பிஜேபி கூட்டணியில் இருக்குது அந்த கட்சி. எந்த கட்சியாக இருந்தாலும் தகுதி இருந்தால் மக்கள் வேலையை ஒழுங்காக செஞ்சால் அந்த கட்சியை நாங்கள் மதிக்கிறோம். அந்த இடத்துல பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் அங்கே முதல்வர் ஒரு தமிழர். இங்கே யாருமே கூட்டணியில் இல்லைன்னு சொல்லி கள்ள கூட்டணியில் இருந்தாலும் செயல்படாத ஒரு முதல்வர். அதனால் ஒரு எஸ்ஓபியை போடுறதுக்கு கூட உங்களுக்கு 2 மாதம் ஆகுது. அந்த எஸ்ஓபியை போட்டாலும் ஒரு விளங்காத ஒரு வேகான எஸ்ஓபியை கொடுக்குறீங்க. கோர்ட்டில் இன்னும் உங்களை தீட்டிட்டு வேறு எஸ்ஓபி கேட்குறாங்க. ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஒரு மாதிரி ஈவெண்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன தான் ஊர் சின்னதாக இருந்தாலும் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறோம், பெர்மிஷன் கொடுக்குறோன்றாங்க. அதனால் நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம்.